இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் 7th ஸ்டாண்டர்ட் பொருள் சொல்லும் பொருளும் அதுதான் பார்க்க போகிறோம். இது பழைய டேர்மில் உள்ள 7th, ஓகேவா? பண்ணுனா இசை, வன்மை கொடைத்தன்மை, வன்மைனா கொடைத்தன்மை, போற்றினா வாழ்த்துகிறேன், புரைனா குற்றம், பயக்கும் அப்படின்னா தரும், சுடும்னா வருத்தும், அன்னனா அவை போல்வன, எய்யாமை வருந்தாமை, அகம் உள்ளம், அமையும் உண்டாகும், அறிக்கை அறிதல் வேண்டும், தானைனா படை, கடனேனா கடமைக்கு செய்கிறதுன்னு சொல்லுவோம்ல, கடனே செய்யாதீங்க அப்படி சொல்லுவோம்ல, அது கடமை, ஆர்கலினா நிறைந்த ஓசையுடைய கடல், காதல்னா அன்பு விருப்பம், மேதைனா அறிவு நுட்பம், வன்மைனா ஈகை கொடை தான். நம்ம இங்கே ஒரு வன்மை பார்த்துருப்போம் இல்லையா, கொடைத்தன்மை, அதே தான் வன்மை, ஈகை கொடை. பிணினா நோய் தெரியும், மெய்னா உடம்புன்னு தெரியும்ல, நாணம்னா செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல், சிறந்ததன்று சிறந்தது, வழிபடுதல்னா போற்றி வணங்குதல் தெரியும், சுழினா உடல் மீது உள்ள சுழி, அப்படி இல்லைன்னா நீர் சுழி, துண்ணலர் அப்படின்னா பகைவர், அழகிய மலர் அப்படின்ட்டு அர்த்தம், பரிவாய்னா அன்பாய், பரிவா பேசுவாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அன்பாய் பேசுறது, சாடும்னா தாக்கும் இல்லை இழுக்கும், ஆடு பரி ஆடுகின்ற குதிரை, பரினா குதிரை தெரியும்ல, அப்போ ஆடு பரினா ஆடுகின்ற குதிரை அப்படின்னு போட்டுறணும். கைமண் அளவு, கைமண் அளவு கற்றது கைமண் அளவு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அப்போ ஒரு சான் எனவும் பொருள் கொள்வர், மெத்தனா மிகுதியாக, பந்தயம்னா தெரியும் போட்டி, புலவீர் அப்படின்னா புலவர்களே, கலை மடந்தைனா கலைமகள், உன் பொழுது உண்ணும் பொழுது, பெரினும் பெற்றாலும், பால் பற்றினா ஒரு பக்க சார்பு நடுவு நிலைமையில் இருந்து மாறுறது, தோல் வற்றி, தோல் வற்றினா தோல் சுருங்கி, சாயினும்னா அழியினும், சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைந்து நிற்றல், அவங்க தான் சான்றாண்மை அப்படி சொல்லுவாங்க. குன்றாண்மைனா குறையாது இருக்கணும். தூ உயம் அப்படின்னா, தூனா நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில் தூய்மைன்னு வரும் இல்லையா, அப்போ தூ உயம்னா தூய்மை உடையோர், ஈயும்னா அழிக்கும், ஈயும், நில்லாமைனா நிலையாமை, நெறினா வழி தெரியும், தூய்மைனா தூய தன்மை தான், மாந்தர்னா மக்கள், நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம், தேற்றாதான் அப்படின்னா கடைபிடிக்காதவன், வனப்புனா அழகு, தூறு புதர், வித்து விதை, எண் பணிந்த,